மார்ச் மாதம் 22ஆம் தேதியின் போர்ச்சூழலை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளின் இது தொடர்பான நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் கடந்த 4 வாரங்களாக நீடித்து வரும் போர் தற்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களால் ஈரானின் இராணுவ கட்டமைப்பு பலவீனமடைந்துள்ளதாக கருதப்படும் நிலையில் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார அரங்கில் அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. ஈரானின் நிலை குறித்து டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் இனி ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற ரீதியில் ஈரானின் மரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானை ஒரு பிராந்திய சக்தியாக அமெரிக்கா முறியடித்து விட்டதாக கருதும் அவர் தற்போது தனது கவனத்தை உள்நாட்டு அரசியல் எதிரிகள் மற்றும் தீவிர இடதுசாரி கொள்கையுடையவர்கள் பக்கம் திருப்பியிருக்கிறார். இது ஈரானிய ஆட்சியின் மீதான அமெரிக்காவின் பிடி இறுகுவதை காட்டுகிறது. அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈராக்கில் ஈரானிய ஏவுகணைகள் தாக்கிய இடத்தை பார்வையிட்டார். அங்கிருந்து அவர் விடுத்த செய்தி மிக முக்கியமானது. ஈரானுக்கு எதிரான இந்த போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் உலக நாடுகள் அனைத்தும் கைகோர்க்க வேண்டும் என அவசர அழைப்பு விடுத்துள்ளார். மறுபுறம் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்பை அழிக்கும் நோக்கில் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதன் மூலமாக ஈரானின் பினாமி அமைப்புகளை வீரருக்கு இஸ்ரேல் முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அணுசக்தி நிலையத்தின் மீதான அச்சுறுத்தல், WHO எச்சரிக்கை. உலக சுகாதார அமைப்பு இந்த போர் மிகவும் ஆபத்தான நிலையை எட்டியுள்ளதாக எச்சரித்துள்ளது. அணு ஆயுத அச்சம். ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி நிலையங்களுக்கு மிக அருகாமையில் தாக்குதல் நடத்தப்படுவது ஒரு பெரிய கதிரியக்க பேரழிவுக்கு வழிவகுக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 2 நாடுகளும் தற்காப்பு நடவடிக்கைகளில் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் மோதல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை கடுமையாக பாதித்துள்ளது. கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரத்துறைகளில் ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகளை தவிர்க்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதை இந்தியாவின் தற்போதைய முதன்மை இலக்காக இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரம் பிராந்திய விபத்துகளும் உயிரிழப்புகளும். போர்ச்சூழலுக்கு மத்தியில் கத்தார் கடல் பகுதியில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் துருக்கி மற்றும் கத்தார் நாட்டு இராணுவத்தினர் அடங்குவர். இது பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான வான்பரப்பு மற்றும் இராணுவ நகர்வுகளின் ஆபத்தை உணர்த்துகிறது. ஈரான் தனது வரலாற்றிலேயே மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அமெரிக்காவின் நேரடி தாக்குதல்கள், இஸ்ரேலின் லெபனான் மீதான போர் மற்றும் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் ஆகியவற்றுக்கிடையே ஈரான் எவ்வாறு எதிர்வினையாற்றப் போகிறது என்பதுதான் அடுத்த சில நாட்களின் முக்கிய கேள்வியாகும். ஒருவேளை அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் அது உலகளாவிய போராக வெடிக்கும் அபாயம் இன்னும் நீடிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அண்மைக்கால பிரகடனம், குறிப்பாக ஈரானின் தற்போதைய நிலை குறித்த அவரது கருத்துக்கள் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. 1. ஈரானின் மரணம். ட்ரம்பினுடைய அதிரடி தீர்ப்பு. ட்ரம்ப் தனது உரையில் ஈரானின் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஈரானின் மரணம் என்ற பதத்தை பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலமாக ஈரானின் இராணுவ வலிமை மற்றும் அதன் ஏவுகணை திட்டங்கள் அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டு தாக்குதல்களால் சிதைக்கப்பட்டு விட்டதாக அவர் உலகிற்கு தெரிவிக்கிறார். ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் அதன் இராணுவ இருப்பு எவ்வளவு வெளிப்படையாக ட்ரம்ப் விமர்சிப்பது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கம் மீண்டும் வலுப்பெற்றுள்ளதை காட்டுகிறது. அமெரிக்காவின் உண்மையான எதிரி யார்? ட்ரம்பினுடைய பிரகடனத்தில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவர் வெளிநாட்டு எதிரிகளை விட உள்நாட்டு அரசியல் எதிரிகளையே ஆபத்தானவர்களாக சித்தரிக்கிறார். ஈரானை விட அமெரிக்காவின் மிகப்பெரிய எதிரி அந்த நாட்டுக்குள் இருக்கும் தீவிர இடதுசாரிகள் தான் என அவர் பிரகடனப்படுத்தியுள்ளார். தற்போதைய ஜனநாயக கட்சியினர் முற்றிலும் திறமையற்றவர்கள் என்றும் அவர்களால் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பினுடைய இந்த பிரகடனம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் நிலப்பாட்டோடு ஒத்துப்போகிறது. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா செயற்படுவதையும் மற்ற உலக நாடுகளின் தலைவர்களும் இந்த நீதிமான்களின் போரில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் மறைமுகமாக வலியுறுத்தியிருந்தார். ஈரானின் பினாமி அமைப்புகளான ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்கு இதுவே சரியான தருணம் என்பது ட்ரம்பினுடைய வாதமாக இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வெளியுறவு கொள்கையில் தான் ஒரு வெற்றியாளர் என்பதை காட்டிக்கொள்ள ட்ரம்ப் இந்த தீவிரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஈரானுக்கு தலைமைக்கு உளவியல் ரீதியான அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களை பேச்சுவார்த்தைக்கு பணிய வைத்து அல்லது உள்நாட்டில் அவர்களுடன் எதிரான கிளர்ச்சியை தூண்ட ட்ரம்ப் திட்டமிடுகிறார். ட்ரம்பினுடைய இந்த ஈரான் இறந்துவிட்டது என்ற பிரகடனம் ஐரோப்பிய நாடுகளிடையே கவலையான உணர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரான் தனது ICBM ஏவுகணைகளை ஏவி வரும் நிலையில் ட்ரம்ப் அதை குறைத்து மதிப்பிடுகிறாரா அல்லது ரகசியமாக ஈரானின் முக்கிய தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டனவா என்ற சந்தேகம் எழுந்து நிற்கிறது. ட்ரம்பினுடைய இந்த பிரகடனம் பெறும் அரசியல் பேச்சு மட்டுமல்ல, இது மத்திய கிழக்கில் ஒரு புதிய அதிகார மாற்றத்திற்கான அறிகுறியாகவும் ஈரானை ஒரு இராணுவ சக்தியாக பார்ப்பதை விடுத்து அதை ஒரு முடிந்து போன அத்தியாயமாக அமெரிக்கா சித்தரிக்க தொடங்கி இருப்பதையும் குறிப்பிடுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதல்கள் மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கடும் எச்சரிக்கைகளுக்கு பிறகு ஈரானின் எதிர்வினை மிகவும் ஆக்ரோஷமாகவும் பலமுறை தாக்குதல்களை உள்ளடக்கியதாகவும் மாறியுள்ளது. இன்றைய நிலவரப்படி ஈரான் தனது வரலாற்றிலேயே முதல் முறையாக 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியாகோ கார்சியோ அமெரிக்க பிரித்தானிய கூட்டு தளத்தை நோக்கி ஏவுகணை ஏவியிருந்த விடயம் நேற்று மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. இது ஈரானின் ஏவுகணை வீழ்ச்சி எல்லை குறித்த மேற்கத்திய நாடுகளின் கணக்கீட்டை முழுமையாக மாற்றியுள்ளது. அதே நேரம் ஈரான் இந்த பாதையை கிட்டத்தட்ட முழுமையாக மூடியிருப்பதாக சொல்லுகிறார்கள். உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 20% இந்த பாதை வழியாகவே நடக்கிறது. அமெரிக்கா தனது 48 மணி நேர கெடுவுக்குள் தாக்குதலை நிறுத்தவில்லை என்றால் இந்த பாதையை நிரந்தரமாக மூடிவிடுவோம் என ஈரான் மிரட்டியுள்ளது. இந்த நிலையில் லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலினுடைய வடக்கு நகரங்கள் மீது நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி வருகிறது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் உளவுத்துறை அலுவலகங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் வெள்ளைவிடா நாடுகளின் வான்பரப்பிற்குள் ஈரான் தனது ட்ரோன்களை அனுப்பி அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் தனது சமூக வலைத்தள உத்திகளை மாற்றியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் மீம்கள் மூலமாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தலைவர்களை கேலி செய்து போருக்கு எதிரான கருத்துக்களை மேற்கத்திய நாடுகளில் பரப்பியும் வருகிறது. போருக்கு எதிராக பேசும் உள்நாட்டினரை கட்டுப்படுத்த இணையதள முடக்கத்தை ஈரான் அமல்படுத்தி இருக்கிறது. தங்கள் நாட்டில் அணுசக்தி நிலையங்கள் அல்லது எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்கள் மற்றும் நீர் நீக்கும் ஆலைகள் மீதும் பாரிய தாக்குதல் நடத்துவோம் என ஈரானிய இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தற்போது வாழ்வா சாபா என்ற நிலையில் செயற்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் அழிந்துவிட்டது என்ற கருத்துக்கு பதிலடியாக தனது ஏவுகணை வலிமையை காட்டி அமெரிக்காவின் மிக தொலைதூர தளங்களையும் உலக பொருளாதாரத்தையும் முடக்க ஈரான் முயல்கிறது என்றும் குறிப்பிடலாம். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதை நோக்கி எப்படியான முடிவுகளை எடுப்பது என்று தெரியாமல் மத்திய கிழக்கில் இருக்கும் மக்கள் மிகவும் அச்சத்தை எதிர்நோக்குவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஈரானுடைய புதிய டெக்மேட், அதாவது கண்டம் தாண்டி கண்டம் ஏவுகணைகளை வீசியிருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் இறந்துவிட்டது என்ற பிரகடனம் ஒருபுறம் ஈரானின் இராணுவ சிதைவை காட்டினாலும் மறுபுறம் அது ஈரானை ஒரு தற்கொலை தாக்குதல் நிலைக்கு தள்ளியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதால் ஒரு சிறிய தவறு கூட உலகளாவிய கதிரியக்க பேரழிவுக்கு வித்திடலாம் என்றும் பலரும் சொல்லுகிறார்.